சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நான் அப்ராடில் வந்து படிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து இல்லைக்கா நான் டென்டல் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து டென்டல் சூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டென்டல் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்களோட சொந்தக்காரங்களோ யாராவது பிள்ளைங்க வந்து டென்டல் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ என்ன வந்து டென்டல் வந்து படிக்கிறது நல்லதா கெட்டதான்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஒரு இன்னொரு ஃபீல்டை வந்து இது படிக்கக்கூடாது படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் அந்த ஃபீல்டுலேயே இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத போராட்ட வெப்சைட்டில் போய் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு டென்டிஸ்ட் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து டென்டல் வந்து எம்பிபிஎஸோட கம்பேர் பண்ணுறப்ப டென்டல் படிக்கிறது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் குட் ஆப்ஷன் இல்லை அப்படின்றது வந்து யாருமே தெளிவாக அந்தளவுக்கு சொல்லலை. பட் ஆனால் சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து எங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது, பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வராங்க, அப்புறம் கிளினிக் ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் நாளில் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு டாக்டர் ரொம்ப தெளிவாக அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 75,000 எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. அதாவது 75,000 டாக்டர்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. அதேமாரி பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் 25,000 பீப்புள் வந்து பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. பிடிஎஸ்க்கும் எம்பிபிஎஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸை பற்றியும் நான் படிக்கிறேன். அதாவது வந்து ஹார்ட்டை பற்றி படிக்கிறேன், லங்ஸை பற்றி படிக்கிறேன், கிட்னியை பற்றி படிக்கிறேன், பிரெயினை பற்றி படிக்கிறேன். ஸோ எல்லா பார்ட்ஸை பற்றியும் நான் படிக்கிறேன். டென்டிஸ்ட்ன்ற டாக்டர் என்னத்தை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் பல்லை பற்றி மட்டும்தான் படிக்கிறாங்க. அதில் இருக்க ஃபுல்லாக எல்லாமே படிச்சிடுறாங்க, A to Z படிச்சிடுறாங்க. எம்பிபிஎஸ் நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகிறப்போ நான் வந்து ஏதோ ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் எடுத்துப்பேன். இப்போ ஹார்ட் ரொம்ப பிடிக்குதுன்னா நான் ஹார்ட்டை பற்றி சூஸ் பண்ணி நான் ஒரு கார்டியோ சர்ஜனாக ஆகலாம். இல்லை பிரெயினை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு பிஜியில் வந்து ஒரு நியூரோ சர்ஜன் ஆகலாம், பிஜி முடிச்சுட்டு நியூரோ சர்ஜன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்க படிக்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு கோர்ஸை மட்டும் தான் படிக்கிற மாதிரி, அதாவது ஒரு பல்லை மட்டும்தான் அவங்க தனிப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து கண்ணை பற்றி படிக்கிறவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வந்து போவாங்க டாக்டர்ஸ்னால், ஒரு 1000 பேர் தான் போவாங்க. ஆனால் இந்த பல்லை பற்றி படிக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர் பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. அப்போ டாக்டர்ஸ் ரொம்ப அதிகப்படியான டாக்டர்ஸ் போகிறாங்க. கண்ணை பற்றி படிக்கிறவங்க இல்லை இந்த ஹார்ட்டை பற்றி படிக்கிறவங்க வெறும் 1000 பேர் தான் பாஸ் அவுட் ஆகி போகிறாங்க. இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வந்து கம்மி டாக்டர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து ரொம்ப அதிக டாக்டர்ஸ் இருக்காங்க. அடல்ட் டாக்டர்ஸ்க்கு வந்து பேஷண்ட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வரதில்லை பேஷண்ட்ஸு. அப்படியே வந்தாலும் வந்து இப்போ கிளினிக் அவங்க ஓப்பன் பண்ணாலும் கொஞ்சம் நாளில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ரொம்ப எந்த மாதிரி ஆட்கள் வந்து டென்டிஸ்ட் எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று இந்த காசை பற்றி ரொம்ப கவலையே படாத ரொம்ப ரிச்சான பீப்புளாக இருப்பாங்கன்னா அவங்க வந்து டென்டிஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு யார் எடுக்கலாம்னா, ஆல்ரெடி அவங்க ஃபேமிலியில் வந்து இப்போ டாக்டராக இருப்பாங்களே, ரொம்ப டென்டிஸ்ட்டாக நல்லா பிரபலமாக அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு கிளினிக்காக. அப்போ அவங்களோட பிள்ளைங்க வந்து அது படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்தோடனே அவங்களும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் ஒர்க் பண்ணி அவங்க ஷைன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாருக்குமே இது வந்து ஒரு டஃப் தான் டென்டிஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து ஒரு டேட்டாவோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிளோட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னும் சில பேர் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து டென்டிஸ்ட் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் ஆப்ஷன். இல்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கணும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து இப்போ 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு சம்பாதிக்கணும்னு தான் வீட்டில் நினைப்பாங்க, ஏதோ சம்பாதிக்கணும் ஏன்னா வந்து அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறப்ப அந்த வீட்டுக்கு நம்ம பேர்டனாக இருக்கும், ஒன்றும் அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல, திருப்பி பிஜி படிக்கிறேன்னு போகிறேன், அங்கே படிச்சும் நான் வந்து எதுவும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நிறைய பேர் அந்த கோரா வெப்சைட்டில் ஃபீல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் கிடையாது. அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி டென்டிஸ்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய பெரிய டாக்டர்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு லிங்க் கூட அந்த வெப்சைட்டோட லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் டைரெக்டாக பார்த்துக்கலாம். இதை ஏன் நான் வீடியோவாக பண்ணுறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங்கில் வந்து இப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு டக்குன்னு போய் பிடிஎஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க.
அது சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏன்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஆனால் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நமக்கு லைஃப் லாங் நம்ம இதை வச்சு தான் நம்ம வாழ போகிறோம், இது எல்லா விதத்துலையும் நமக்கு ஓகே தானா, இது நம்ம ரிக்ரெட்டே பண்ண மாட்டோமான்னு யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கணும். இந்த வயசில் வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் சேரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து ரொம்ப யோசிச்சு இது கரெக்டாக, அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க படித்த டிகிரி வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு சூஸ் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் ஏதோ டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அவங்க ஷேர் பண்ணியிருந்ததை ஆனஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் மீறி நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஷைன் பண்ணிடுவேன், இவ்வளோ பேர் இருந்தால் இந்த காம்படிஷன் இருந்தாலும் நான் ஒரு கிளினிக் வச்சேன்னா நான் வந்து எப்படி ரன் பண்ணிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். பட் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் வச்சவங்க அதை சொல்கிறதுனால நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். அதுக்கப்புறமும் நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே உங்கள் லைஃப் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எது நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இது உங்கள் லைஃப் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். பட் எது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதில் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே நமக்கு ஓகேவான்றதை நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இப்போ நான் டென்டிஸ்ட் பற்றி இதில் சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் பிடிஎஸ் வந்து நான் எடுக்கிறேன், இது நல்லதா இது ஓகேவான்னு கேட்டதுனால இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்போ வெட்டினரி நான் எடுக்க போகிறேன் அது நல்ல ஃபீல்டாக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், எம்பிபிஎஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் அதை பற்றியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய பேர் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் எம்பிபிஎஸ் வந்து அப்ராடில் படிக்க வைக்கணும் என் பொண்ணை, அட்மிஷன் போடுறதுக்கு என் ஃபோன் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பரை வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், யூடியூப்ன்றது யார் வேணாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதில் என்னோடய ஃபோன் நம்பரை என்னால் ஷேர் பண்ண முடியாது. பட் என்னோடய இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு சோஷியல் மீடியா ஆப்போட ஐடியை ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட பேசி பார்த்துட்டு, உண்மையிலே சில பேர் வந்து தேவையில்லாமலாம் வந்து பேசுகிறவங்க, ஏன்னா நான் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தேவையில்லாமல் வந்து பேசுகிறவங்களும் இருப்பாங்க தான் யாருக்காக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக சில பேரண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. அப்படி பேசுகிறவங்க கிட்ட நான் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோனில் பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்மிஷன் ப்ராசஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இந்த எம்பிபிஎஸ் சம்மந்தமாக, ஃபாரின் இந்த கண்ட்ரியில் படிக்க வைக்கிறது நல்லதா இது நல்லதான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன், என்கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். ஆனால் அந்த மாதிரி மொபைல் நம்பரை என்னால் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ண முடியாது. அதனால் வந்து நிறைய பேர் அதை பற்றி கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஐ எம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.